ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமுனிய நம. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவே நம. இன்று நாம் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்தை பற்றி அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று 41வது வார்த்தையான மண் பூவை இட்டேனோ குறவை நம்பியை போல அப்படின்னு கேட்குறார். அவர் தான் என்னன்னாக்க, திருமலை திருப்பதிக்கு பக்கத்தில் குரலபுரம் என்றொரு ஊரில் பீமன்கிற குயவன் குயவர் குலத்தை தோன்றவன். அதாவது குலாலகுலம் அப்படின்னு அது குயவர் குலம். அது குலத்தைச் சேர்ந்த அன்பர் ஒருவர் திருவேங்கடமுடையானிடம் அதிக பக்தி பரவசமுடையவராய் பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார். அவர் மண்ணினால் திருவேங்கடமுடையான் திருவுருவை பண்ணி வைத்து கொண்டு தமது அன்றாட பணிகள் முடிந்தவுடன் கையில் மீதமுள்ள மண்ணினால் ஒரு சின்ன ஒரு புஷ்பங்கள் பண்ணி அந்த புஷ்பங்களை திருவேங்கடமுடையான் திருவடி அங்கே அவர் பண்ணி வச்ச திருவேங்கடமுடையான் உருவத்து பக்கத்தில் அவர் திருவடியில் சேர்ப்பார், அர்ச்சிப்பார். உபரிட்ட மண்பூவை நமது ஆசாரியர்கள் பணிப்பூ என்று அழைப்பர். இவர் வேங்கடவனிடம் தன்னலமற்ற தூய அன்பு உடையவராதலால் சம்பிரதாயத்தில் இவருக்கு குறும்பருத்த நம்பி என்று பேர். என்ன பேர்? குறும்பருத்த நம்பி என்று திருநாமமுடையவரானார். குறவ நம்பி என்று ஊரை இட்டு வந்த பெயராம். இவருக்கு வேங்கடவனுக்கும் இடையே இருந்த மட்டற்ற அன்பு இவர் இருவருமே அறிந்தவரார். அதுவும் ரகசியமாக இருந்த 2 பேர் இருவருக்கு மட்டுமே தெரியும். இவர் பெருமை உலகுக்கு பிரகாசப்படுத்த எண்ணிய வேங்கடவன் இவர் ஏகாந்தமாக இட்ட அம்மண்பூக்கள் திருமலையில் நமக்கு மிக்க அன்பான ஒருவன் தொண்டை மன்னன் இட்ட பொன்பூக்கள் மேல் விளங்கும்படி காட்டினான். தொண்டை மன்னன் ராஜா. அவனுக்கு இவர் ரொம்ப ஆத்மாக பேசிப்பார், எல்லாம் செஞ்சிருப்பார். அப்போ அன்பான தொண்டை மன்னன் இவருக்கு பொன்னால் பூ மாலைகள் சாத்தி, பூக்கள் இட்டு பொன்னால் சாரணங்கள் சூரங்கள் மாலை சாத்தியிருக்கான். இந்த குறவை நம்பியிட்ட பூவை அந்த பொன்மாலையுமே சாத்தி கொண்டு வேங்கடவன் காட்சி கொடுக்கின்றான். இப்பாறு அது கண்ட மன்னவன் ஒரு நாள் பெருமானை மிகவும் வேண்டி அவை குறவையில் வாழும் குயவர் அன்பரிட்டவை என்றறிந்து அவ்வூர் சென்று அவரை தரிசித்து பூசித்தான். திருமொழி 5ஆம் பத்து 8ஆம் திருமொழி 9ஆம் பாசுரத்தில் துளங்கு நீள்முடி அரசர்தம் குரிசில் தொண்டை மன்னவன் தின்திரள் ஒருவர்க்கு மற்றவர் அருளிச் செய்தவாறு என்னும் பாசுரத்தின் வியாக்கியானம். அது என்னது? துளங்கு நீள்முடி அரசர்தம் குரிசில் தொண்டை மன்னவன் தின்தொருள் ஒருவர்க்கு மற்றவர் கருளிச் செய்தவாறு என்னும் பாசுரத்தின் குறும்பருத்த நம்பியோடே சேர்த்துவிட்டபடியை சொல்லுகிறது. அவர் பதுவிரதையோடு உண்டான ஏகாந்தத்தின் அனுபவத்தை திரளிலே வெளியிடுவாரைப் போல தானும் அறிய அனுபவித்ததை இங்கனே வெளியிடுவதே திருவேங்கடமுடையான் அலவலையாகாது என்றாரே. அலவலைன்னா வீண் பேச்சுன்னு பேர். அலைவலைன்னா வீண் பேச்சு என்று பேர் இருக்கு. நமது ரகசியானுபவம் பகவானாலே வெளிப்படுத்தப்பட்டது. பொறாமல் நம்பி அப்பொழுதே உயிர்விட்டதாக சரித்திரம்.
ஆச்சாரிய ஹிருதயம் 885வது இதில் புஷ்பமண்டபத்தில் பனிப்பூவும் கையுமான அந்தரங்கரை முடிமன்னவன் அனுவர்த்தித்த கிரமம் என்று சரித்திரம் பேசப்பட்டுள்ளது. இவ்வாறு குருமர்த்த நம்பியான குறவை நம்பிய போல உள்ளன்புடன் அந்தரமாக மண்பூவையிட்டு பகவானை பூஜித்து அவருக்கு அவனருள் பெற்றேனோ என்று அம்மையார் கேட்கின்றாள். திருக்கூள பெண்பிள்ளை. 42வது வார்த்தையானது கஜேந்திரன் மற்றும் கஜனம் அதை பற்றியது. மூலமென்றழைத்தேனோ கஜேந்திரனை போல அப்படி 42வது வாசலை கேட்குறார். ஸ்ரீ பாகவதர் 8ஆம் ஸ்கந்தத்தில் இந்த யானை அரசனின் சரித்திரம் பேசப்பட்டிருக்கு. திரிகூடமலையில் ருதுமான் என்ற பெயருள்ளவனும் வருணனுக்கு சொந்தமான பூஞ்சோலையில் தாமரை பூத்த அழகான தடாகம் ஒன்று இருந்தது. ஒரு நாள் ஒரு யானை கூட்டமானது அங்கே அக்கூட்டத்தின் தலைவனான கஜராஜன் பெண் யானைகள் குட்டிகள் பல சூழ இந்த தடாகத்தில் இறங்கி நீரை பருகி குளித்து பெண் யானைகளுடன் நீர் விளையாட்டுகள் விளையாடி கிளைக்கையில் நீரில் வாழ்ந்த ஒரு பெரிய முதலை ஒன்று அதன் காலை கெட்டியாக கவ்விக்கொண்டது. அது கஜேந்திரன் தன் வலிமை முழுவதும் கொண்டு இழுத்தும் தன்னை விடுவித்து கொள்ள முடியவில்லை. மற்ற யானைகளெல்லாம் சேர்ந்து இழுத்தும் பயனில்லாமல் போயிற்று. நீருக்குள் முதலை இழுக்க வெளியேற வேண்டிய யானை இழுக்க ரெண்டுமே வெற்றி பெறாமல் பல வருஷங்கள், பல ஆயிரம் வருஷங்கள்னு சொல்லுவாள், பல வருஷங்கள் உருண்டோடின. நீரில் முதலைக்குத்தான் பலம், தரையில் யானைக்கு பலம். நீர் வாழ் முதலையும் என்னால் யானையோட பலம் கொஞ்சம் போயிடுது, குறைஞ்சின்றே வருது. சண்டை போட்டு முதலைக்கு பலம் அதிகமாக இன்றைக்கு அப்படி ராட்சசர்களுக்கெல்லாம் ராத்திரியில் தேஜஸும் வீரமும் பொதுவாக பலம் அதிகமாகவும் அதே போல் முதலைக்கு நீரிலே பலம் அதிகமாகி கொண்டு வந்தது. ஏதாவது யானை சண்டை களைச்சி போயிடுது. சரி, நம்ம இறுதி காலம் வந்துடுத்து, இந்த யானை இனிமேல் தன் முயற்சியாலே தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும். எனக்கு கவனிக்க வேண்டிய வார்த்தை தானே முயற்சி பண்ணது, தன்னால் முடியும் நான் அப்படிங்கிற வார்த்தைன்னு அந்த நான்கிற வார்த்தை இருக்கு இல்லையா. நானே என்னை காப்பாற்றிக் கொள்வேன், என்னால் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று தன் சுயமுயற்சியிலே யானை தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயன்ற கடைசியில் முடியாது என்று நிர்தீர்மானித்து மற்ற யானைகளாலையும் தன்னை காப்பாற்ற முடியாது, தெய்வம் ஒன்றே புகழ், தெய்வத்தான் நாம் செய்ய வேண்டும், அவன் காப்பாற்றினால்தான் உண்டு என்ற முடிவுக்கு பரமா பந்தோ மனசா சிந்தையத்திரின் பரமா பதமோ பந்தோ மனசா சிந்தையத்திரின் சது நாகவர ஸ்ரீமான் நாராயண என்கிறபடியே தன் சுய பிரத்தனத்தை விட்டு பிரபந்தனான நிம்பருமானே புகழ் என்று முற்பிறவியில் மனிதாக இருந்து பகவானை துதித்தது அதற்கு நினைக்கு கொடுத்தான். போன ஜென்மத்தில் இந்த யானை மனுஷனாக இருந்திருக்கு, இப்போ பகவானை துதித்து மனசில் கொடுத்து உடனே இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிட்றது. அவ்வாறு துதிக்க ஆரம்பித்தது பெருமாளை பற்றி. நமஸ்தே கில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்தாய அகாரணவாய நமோ பவர்காய பாராயணாயத முக்தாத்மபி ஸ்வர்திய ஹிருதயே பரிபாவிதாய ஞானாத்மனே பகவதே ஈஸ்வராய தமக்ஷரம் பிரம்மபரம்பரே மஹ்யேத் மயாத்மிக யோககம்யம் அதிந்திரியம் சூஷ்மமிபவாதி தூர அனந்தமாத்தியம் பரிபூர்ணமீடே என்று ஸ்ரீபாகவதம் 8வது சர்க்கத்தில் 13வது ஸ்கந்தத்தில் 13வது 15வது ஸ்லோகம், அப்புறம் 18 21வது ஸ்லோகம் அதிலேயே இருக்குது. கஜேந்திர ஸ்துதியில் சாரமான வகமே இது. எல்லாவற்றுக்கும் ஆதிமூலனும் காரணனும் மூலமானவனுமான தமக்கு
தனக்கு ஒரு காரணம் இல்லாதவனும் தானே அற்புதமாக இல்லாத காரணமானவனும் நதிகள் யாவும் கடைசியில் கடலை அடைந்தது போல வேதங்களாலும் ஆகமங்களாலும் அடையப்படும் இறுதியும் மோட்ச பிரதானாயும் பரம உபேதாயமுமானவனான உனக்கு நமஸ்காரம். முக்தர்களால் தமது இதயத்தில் சதா தியானம் பண்ணப்படுபவனும் எல்லாரையும் நியமித்து ஆளுபவனுமான உனக்கு நமஸ்காரம். இந்திரியங்களுக்கு எட்டாதவனும் நாசமற்றவனும் பரபிரம்மம் என்று போற்றப்படுவனும் தேவர்களை நியமித்து ஆள்பவனும் சிறிய பொருளை தூரத்திலிருந்தே காண முடியாதது போல சூக்ஷ்மமாக உள்ளபடியால் காண முடியாதவனும் எல்லையற்ற பெரியவனும் கல்யாண குண பூர்ணனும் ஆதிமூல ஞானமாயுள்ள பரபிரம்மே உன்னை நான் வணங்குகின்றேன் என்று முதல் சொன்ன ஸ்லோகங்களுக்கு இது அர்த்தம். இந்த துதியை கேட்ட சிவன், அயன், இந்திரன் முதலான இருக்கா இல்லையா, இதுக்கு விஷயம் நானல்ல என்று ஒதுங்கிவிட்டு, அதாவது பரபிரம்மே என்னை வந்து காப்பாற்று, உன்னை காப்பாற்று முதல்ல சொன்ன அர்த்தங்கள்லாம் இதுக்கு வார்த்தைகளுக்கு அர்த்தமாக்க சிவன் அந்த ஓலத்தையும் அந்த சோஸ்திரத்தையும் ஆதி மூலமே கூப்பிட்டதையும் சிவன், அயன், இந்திரன் வரலாம் கேட்டு அப்பா நான் இல்லைப்பா அப்படியே போயிட்டா, நானே கிடையாது, என்னால் காப்பாற்ற முடியாது, இந்த பரபிரம்மன் நான் கிடையாதுன்ட்டு சிவன், அயன், இந்திரன் முதலானவர்கள் ஓடி ஒதுங்கினர். ஆர்த்தியுடன் கூப்பிட்ட யானைக்கு உதவ வேண்டி ஸ்ரீவைகுண்டநாதனான நாராயணன் கருடன் மேலேறி விரைவில் மடுக்கரையில் வந்து பிரதித்தான். கைமாதுன்பம் கடிந்தபிரானே அம்மா அடியேன் வேண்டுவது எதுன்னு இவர் முன்மாழ பாசுரம். கைமாதுன்பம் கடிந்தபிரானே அப்படின்னு விண்ணுலா வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளை ஈந்த கண்ணரா அப்படின்றும் பாசுரமும் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே. அதாவது கைமா துன்பம் கடிந்தபிரான், யானைக்கு துன்பம் கடிந்தபிரான் யார்? நாராயணன். விண்ணுலார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளை ஈந்த கண்ணரா, இது பிரமிக்கிறாளாம் அத்தனை பேரும். விண்ணுலார் எல்லாம் தேவர்கள் அத்தனை பேர், ரிஷிகள், சப்த ரிஷிகள் அத்தனை பேரும், பிரம்மா, ருத்ரன், சிவன், இந்திரன் மற்ற அனைத்து தேவர்ஷிகள் முனிவர்களெல்லாம் அவ்வளோ பேரும் விண்ணுலோகத்தில் இருக்கிறவெல்லாம் அத்தனை ஆச்சரியப்படுற. அடாடா, இந்த யானை சாதாரணமாக கூட்டுது வான்ட்டு முழ முடியலைன்ட்டு அவாவா இந்திரன், நயன், சிவன், ருத்ரன் எல்லோரும் ஓடுறா, நான் இல்லை பிரம்மம், நான் இல்லைன்ட்டு பரபிரம்மே வா பிரம்மே வான்னு பிரம்மத்தை கூப்பிடுச்சு. அந்த பிரம்மம் நான் இல்லைன்ற ஓடி போகிறான். அது அந்த கூக்கர்கிட்ட ஒரு சப்தத்துக்காக பரவத்தை விட்டு ஓடோடு கருடன் மேலே வந்து ஆனைக்கு இன்னைக்கு அருளை ஈந்து யானையை காப்பாற்றிருக்கானே, ஆனைக்கு அன்று அருளை ஈந்த கண்ணரா என்று தொழுங்காதல் களிர் அழைப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே. முதல்வர் பாசுரத்தில் அது பார்த்துருக்கோம். தொழுங்காதல் களிர் அழைப்பான்னு என்ன? அதாவது யானையானது நித்தியம் பெருமாளுக்கு தாமரை எடுத்துக்கொண்டு அர்ச்சிக்கும். அதாவது காதலோடு அன்போடு அர்ச்சிக்கும். அது அவ்வாறு அன்புடன் கூப்பிட்ட அர்ச்சிக்கும் யானையானது அது ஏன் ஒரு துக்கப்பட்டது? எனக்கு நீ பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ண முடியாது, நேர்ந்து படுத்த அவல நிலை ஆகிடுத்த, இதற்கு நான் என்ன செய்வேன்? என் பெருமாள் எவ்வளோ அன்பாக இருப்பேன், பெருமாள் என்ன இது பண்ணணுமே, எப்படி செய்ய முடியும்? நான் கஷ்டப்படுறேன், பரவாயில்ல, நான் சமர்ப்பிக்க வர பூ இன்னைக்கு வீணாக போயிடுத்த, நிறம் மங்கி போகிறதுக்குள்ளே எப்படி நான் சமர்ப்பிப்பேன் பெருமாளுக்கு அப்படின்ட்டு தொழுங்காதல் அன்புடன் கூடிய தொழக்கூடிய கிளிருக்கு தன் காதல் மிகுந்து தொழக்கூடிய களிரானது தொழுங்காதல் களிர்னு பேர். இதுக்கு அன்புடனும் ஆசையுடனும் பக்தியுடனும் தொழும் காதல் களிரே என்று அதற்கு அது யாரோட அந்த அவரை காப்பாற்றுறதுக்காக புள்ளூர்ந்து தோன்றினையே, கருடன் மேலே உட்காந்து ஏறி வந்து காப்பாற்றினையே என்று ஆழ்வார் பாசனம் விட்டு அழுகின்றார்.
வந்துட்டார் பெருமாள். கஜேந்திரனை கவலைப்படாதன்ட்டு அவர் யானையை காலில் கவி முதலையோடு வெளியில் இழுத்தாராம். யானையும் இழுத்தார், முதலை வெளியில் வந்து தண்ணியிலேருந்து காலை கடிச்சுண்டு ஆழிப்படையினால் முதலை இழுத்ததுக்கப்புறம் சக்கரத்தால் முதலையை வெட்டி எடுத்து யானையை ரட்சித்து அது பரமனை பார்த்தவுடன் தான் அவனுக்கு திருவடி சமர்ப்பிக்க வேண்டும் என்று பூஜிக்க வேண்டும் என்று பறித்து வைத்திருந்த தாமரை மலர்களை ஏற்று சாத்தின அப்பா பார்த்துட்டோம்ப்பான்னு மலரெல்லாம் கஜன் அந்த தாமரை சமர்ப்பிக்கிறானாம். கொடுத்த மலர்களை பார்த்த எம்பெருமான் ரொம்ப ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்தானாம். இவ்வளோ கஷ்டப்பட்டதுல வலிக்கிறது கால் முதலை வெட்டினாலும் வலியில் இருக்குமோ புண்ணு இருக்கணும், அது வலிக்கிறதோனும் அதையும் பொருள்படுத்தாமல் கஜன் தன் சமர்ப்பிக்கிற ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுண்டானாம். இப்போ பெருமாள் என்ன செஞ்சாராம், என்ன கஜா வலிக்கிறதா அப்பா உனக்கு காலெலாம் வலிக்கிறதா, ஏன் கஷ்டப்படுறியா, நீ ரொம்ப துன்பப்பட்டுட்டியோ, உன்னை ரொம்ப லேட்டாகல ரொம்ப நேரம் கழிச்சு வந்துட்டேனோ, உன்னை ரொம்ப படுத்துடுத்து போல இருக்குது முதல்லன்ட்டு காலுக்கு எட்டி பார்க்குறாரு. காலிலேருந்து புண்ணு வந்து ரத்தமாக வந்துருக்கு. பாவம் அது வலியை சொல்ல முடியல. பெருமாளை தரிசித்த சந்தோஷத்துலேயே அது இருந்துருக்கு. வலியெல்லாம் மறந்து போய் இவருக்குத்தான் மனம் துடிக்கிறது. அடாடா நம்மளை கூப்பிட்டதுக்கு முன்னாடி வந்திருந்தோன்னே காப்பாற்றிருக்கலாம், அவருக்கு இன்னும் கொஞ்சம் கடி புண்ணிலே விலகிருப்பானே அப்படின்ட்டு தன்னோட வாயில் தன் உத்திரத்தை மடித்து வாயில் வைத்து ஊதி சுடுங்காற்றை உத்திரத்தில் மாற்றி பூன்னு ஊதி மாற்றி அந்த புண்ணு மேலே வைக்கிறேன். அப்பா கொஞ்சம் இதமாக இருக்கா, கொஞ்சம் பரவாயில்லையா, ஊதுறது பரவாயில்லையாப்பா, கஜேந்திரா வலிக்கிறதா, இப்போ பாரு உனக்கு கொஞ்சம் வைத்தியம் பண்ணுறேன் பார் அப்படின்ட்டு அவன் எம்பெருமான் தன் உத்திரியத்தை வாயில் வைத்து ஊதி தன் உஷ்ணக்காற்றை உத்திரியத்தில் பதிய வைத்து அந்த உஷ்ணத்தை உத்திரியத்தோடு காயங்களில் பற்றி இது பண்ணி கொடுத்துட்டு ஆதுரத்தோடு தடவி கொடுத்தானப்பா கஜன். ரொம்ப அது கஷ்டம், இப்போ பரவாயில்லையாப்பா அப்படின்ட்டு ஆதுரத்தோட கஜனை தடவை கொடுத்தானோ. அந்த யானை முதலையும் முன்பிறவியில் முறையே இந்திரத்யும்னன் என்ற அரசனாக இருந்த யானை, ஹூ என்ற கந்தர்வனாக இருந்தது முதலை. இந்த சாபத்தினால் விலங்குகளாக இருந்தவர்கள் எம்பெருமானால் சாப விமோசனம் பெற்று நாராயண துயரத்தை போற்றினர். கஜராஜனைப் போல ஜெகத்காரண மூலத்தை அழைத்து அவனால் அருளப் பெற்றேனோ என்று கேட்கிறாள் அம்மையார். இன்று 43ஆவது வார்த்தையாக பூச கொடுத்தேனோ கூனியை போல அப்படின்ட்டு. பூசை கொடுக்குறதுன்னு கிருஷ்ணரா ஹம்சன் விற்பனை வந்த உடனே சரி வரத்தான் வந்தோம், மதுராலாம் நம்ம இது எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கணும், மதுரா நல்லா சுற்றி வந்துட்டுருக்கான். அப்போ வீதியில் நடக்கிற ஒரு விஷயம், வருஷத்தை வெண்ணாங்கிட்ட கேட்டான், துணி கொடு, நல்லா வஸ்திரம் கொடு அப்படின்னா கொடுக்க மாட்டேன்னா. அவன் தலையில் ஒங்கே குட்டி கூட்டினான், பூமி கடியில் போயிட்டான் வெண்ணான். உள்ளே வந்துட்டு கூனியானவள் சந்தனம் ஹம்சனுக்கு தான் சந்தனம் எப்போ பண்ணி கொடுப்பா. வாசனை திரவியங்கள்லாம் விட்டு சந்தனம் பூசும் சார்ந்து பூசுறதுக்கு அவள் போயிட்டு இருக்கு. நல்ல மதுரா விதைகளோ கொண்டு வர சார்ந்தான மனம் வீசுன்னு இருக்கும். அந்த அப்பேற்பட்ட மனத்தை அந்த கதைகளை இந்த விருந்தாந்தத்தை இப்போ அனுபவிக்கலாம். பூச கொடுத்தேனோ கூனியை போல என்று 43ஆவது வார்த்தையை கேட்கின்றார். இவ்வார்த்தைகளை முதல் வார்த்தைப்படி அக்குர கண்ணன் மதுரைமாநகர் நான் சொன்னது தான் அழைத்து வந்ததும் கண்ணனும் பலராமனும் விற்பனை விளக்கு செல்லும் வழியில் நடந்த நிகழ்ச்சிகள் 43, 44 வார்த்தைகளுக்கு விஷயமாகின்றன இந்த விருத்தாந்தம். முதலில் சலவை சாயம் தொழில் செலவுக்காரன் கேட்டான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பூமியில் வச்சுட்டான் சொன்ன இல்லை தள்ள குட்டி. முதலில் சலவை சாய தொழில் புரியும் ரஜத ஒருவனை கண்டு அவனிடம் தங்களுக்கேற்று நல்ல ஆடை தருமாறு கேட்டனர். அவன் ஹம்சனுடன் பணிபுரிவன். அவன் இவர்கள் கேட்டே தரமறுத்து இவர்கள் வாய்க்கு அந்தபடி இகழ்ந்து பேசுகிறான். அவனை கண்ணன் ஒரு அறைந்து வீழ்த்தி விட்டு இருவருமாக கண்ணன் தான் எப்போவுமே எடுத்துக்கிறது தானே, ஒரே போட்டு தள்ளிட்டு அரை விட்டு
தனக்கு வேண்டிய அழகான வஸ்திரங்களை எடுத்து உடுத்தி கொண்டு அங்கு ஒரு சந்திலிருந்து பூக்காரன் வீட்டுக்கு சென்று அவன் அன்புடன் கொடுத்த நல்ல மனமுள்ள பூமாலைகளை அணிந்து ராஜ வீதியில் 2 பேரும் யானைக்குட்டி போல வந்துருக்காராம். நடந்து வச்ச 2 யானை வர மாதிரி இருக்கான். வரைச்சா 2 யானை சின்ன குட்டி டிங்கு 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 டிங்குன்னு ஆடிண்டு 2 யானையும். அப்போ எத்தனை வயசு கிருஷ்ணனுக்கு? 6, 8 வயசு 9 வயசு இருக்குமா? பலராமன் ரொம்ப ரொம்ப கூட வேணா. நானும் 2 வயசு, 1 வயசு பெரிய அவ்வளவுதான். 1 வயசு பெரியவன், 10 வயசு வச்சுக்கோங்களேன். இப்பேற்பட்டவன் குட்டி 2 யானை வர்ற மாதிரி வந்துட்டுருக்கான் இதில் மதுரா நகர் வீதியில். யானைக்குட்டிகள் போல கம்பீரமாக நடந்து செல்ல போக வச்ச அழகிய முகமுடையவளும் குமரியுமான கூனி ஒருத்தி கையில் பலவித சந்தனங்களை சொன்னேன். ஹம்சனை கொடுக்குற சந்தனம், பரிமள சந்தனம் தட்டிலேருந்து வர பார்த்தேன். தட்டிலேருந்து கொண்டு நடக்க முடியாது கூணும்போது வந்துட்டுருக்கா. அவளை திரிவக்கரை என்றும் நைகவக்கரை என்றும் அழைப்பர். கண்ணன் அவளை பார்த்த அழகியே, இந்த வாசனை பூச்சை சாந்தை யாருக்கா கொண்டு செல்கிறாய் என்று கேட்டார். அழகனே, நான் ஹம்சனுக்கு சந்தனம் பூசுபவள் என்று அவள் சொல்ல, தங்களுக்கேற்றதான சந்தனத்தை தா. அம்மா கூனி அழகியே, உலகத்திலே ஒரு நல்ல அழகி நீ தான். அப்படிட்டு நம்ம முறைச்சி பார்ப்போம். நான் ஏற்கனவே கூன் நடக்க முடியாமல் தட்டை தூக்க முடியாது தூக்கின்னு வந்துட்டுருக்கேன். என்னை பார்த்து ராஜநடையில் வருகின்றனே என்று கூட்டாக்க வரைச்சி பார்க்க மாட்டோம். இடக்க படக்க ஏற்கு மாறாக அவன் கேட்குறது அழகியே அப்படின்ட்டு நினைக்க மாட்டோமா? ஆனால் கூனி நினைக்கல. எனக்கு ஒரு நல்ல சந்தன வாசனை விழா தான் கண்ணன் கேட்கச்ச, முதலில் அவள் தந்ததை சுகந்தமேதத், இது செயற்கை மனம் பெற்றது, இது வேண்டாம் என்று ஒதுக்கி வேறொன்றை தர, அது ராஜார்கம், இது அரசர்கள் பூசுவது செருக்கூட்டும், இதுவும் வேண்டாம் என்றான். அதுக்கு என்னென்னா, சுகந்தமேதத் ராஜார்கம் உசிரானதே ஆவையோ கத்திர பத்ருசம் தியதா மதுலே பலம் அப்படின்னு இது விஷ்ணு புராணத்தில் 20ஆம் சர்க்கத்தில் ஸ்கந்தத்தில் 5ஆம் அத்தியாயத்தில் 6ஆம் சுலோகமாக வருது. அழகிய முகமுடையவளே, எங்கள் மேனிக்கு தகுந்ததாய் நேர்த்தியான சந்தனத்தை தருவாய். முதல்ல கொடுத்த செயற்கை மனமோடு இருந்தது. அடுத்த ராஜாக்கள் உதக்கூடிய சந்தனமாக இருந்தது. அது செருக்கூட்டம், அதாவது கர்வத்தை உண்டாக்கக்கூடிய மனமாக இருந்தது. எங்கள் அதிரில்லாதபடிக்கு எங்களுக்கு பூசத்தகுந்த உகந்த சந்தனத்தை தருவாயாக என்று கேட்கும் பொழுது அவள் கூனி ஆச்சரியப்படுறாளாம். இவர்களல்லவோ சந்தனத்தின் வாசனை அறிந்த ரசிகர்கள் என்று அவள் பூரித்து மகிழ்ந்து மிகவும் இனிதும் கண்ணன் திருமேனிக்கு ஒத்ததான பூச்சி அன்புடன் கொடுக்க இவர்களும் திருப்தியுடன் அணிந்தனர். கண்ணன் பலராமன் 2 பேரும். கண்ணன் இவளிடம் பிரீதி அடைந்தவனாய் அவள் காலை ஒரு தன் காலால் மிதித்து, காலமே குனிஞ்சிட்டு நின்றுருக்கா இல்லையா? கூனின்னா இப்படி தானே இருப்பா, இப்படி தானே வந்துட்டுருப்பா, கூனின்னாக்கு இப்படி தானே வந்துட்டுருப்பா. அவளை காலை வச்சு அவன் காலை வைக்கிறான், அப்படி அமைக்கிறான். அதாவது கிரிப்புக்காக நிமித்த போகிறான். நிமித்தறதுக்கு என்ன வேணும்? திடீர்னு நிமித்தம் முதுகு வலிக்கும், ஆகும்னு சத்தம் போட்டு காரியங்கள் இதுப்படாமல் போயிடுமே அப்படிங்கிறதுக்காக அவள் காலில் மேல் தன் காலை வைத்து அவள் மோவாய்க்கு 2 விரல்களை கொடுத்து தூக்க, இப்படி குளிஞ்சுன்னு இருக்கா, காலை பிடிச்சுட்டான், இப்படி தூக்குறானோ. விரல்களை காலை கொடுத்து தூக்க அவள் கூனி நேரானாள்.
அவள் கண்ணன் மேல் மயில் கொண்டு அவனை இழுத்து தன் வீட்டுக்கு வரும்படி அழைக்க, பின்னர் வருவதாக கூறி ஹம்சனை காணச் சென்றான். வண்ணான் போலே ஹம்சன் என் செய்வானோ என்று யோசிக்காமல் கண்ணனுடைய அழகையும் ரசிகத்துவத்தையும் கண்டு கூனியானவள் நல்ல சாந்தை பூச கொடுத்தாளே, அவ்வாறு நான் அவர்களுக்கு பூச கொடுத்தேனோ என்று திருக்கோள் வெண்பிள்ளை கூறுகின்றாள். அடுத்ததாக 44வது வார்த்தையாக பூவை கொடுத்தேனும் மாலாக்காரரை போல. இதுவும் இந்த முத்துராவில் மாலாக்கார வீட்டுக்கு போகிறது, நல்ல புஷ்பங்களை கேட்குற அந்த இவனை வண்ணான் அடித்து போட்டு நேராக மாலாக்கார வீட்டுக்கு போய் அடுத்த சந்தில் இருக்கிறது, அவர்கிட்ட புஷ்பம் கொடுக்கறது. இந்த 3 விருத்தாந்தமே உங்களுக்கு முத்துராபுரி கிருஷ்ணன் சம்பந்தப்பட்டது தான். திருப்பெருவிழாவுக்கு அழைக்கப்பட்ட கண்ணனும் பலராமனும் மதுரை நகரில் போனது நல்ல வஸ்திரங்கள் பெற்று எங்கே அடித்து பிடிச்சி வாங்கி தானே எடுத்து போட்டுன்னு நல்ல வசனம் பார்த்து எடுத்துகிட்டு போனான். உடுத்தை கொண்டு பூமாலை அணிய விரும்பி ஒரு பூக்காரன் வீட்டை தேடி போகிறாங்க. அவன் பெயர் சுதாமா. பூக்காரன் என்ன பெயர்னா அவன் சுதாமா அப்படின்னு பேர் அவனுக்கு. பாகவதம் அவனை பேர் சுதாமான்னு பாகவதம் சொல்கிறது. முடுக்கில் இருக்கும் தன் குடிலையை நாடி எங்கோ ஒரு மூலையில் கடைசியில் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கிற தன்னோட வீட்டை நாடி வந்த இவர்கள் 2 பேரையும் பார்த்தோட இந்த சுதாம் என்ன செய்கிறான்னா, இவரை பார்த்துட்டு பாபா இவங்க சாமானிய மனிதர்களே கிடையாதுப்பா சொல்லணும். வண்ணமாடங்களில் 1000 புத்திரன் நல்லன் அருந்தெய்வம் அப்படிங்கிற அளவு அந்த தொழிலாளர் பாடுறாரு, 1000 புத்திரன் நல்லன் அருந்தெய்வம் அப்படின்ட்டு. அப்பாவுக்கு சாமான மனுஷ பிள்ளைகளே கிடையாது, இவெல்லாம் பெரிய தேவி பிரிவுகளாக இருக்கணும் என்று கண்டுகொண்டு அவளை காலை விழுந்து சேவிக்கிறான் 2 பேரையும். அலர்ந்த மலர்ந்த தாமரை ஒத்த முகங்களுடையவர்களால் புஷ்பங்கள் தரும்படி வேண்டப்பட்ட இந்த மாலாக்காரன் அவர்களை நல்ல மனமுள்ள மலர்களால் அர்ச்சித்து, நம்மளால் அர்ச்சிக்கிறான், அவளை பாத பூஜைலாம் அர்ச்சிக்கிறான். அர்ச்சித்து தன்னை பரம பாக்கியவனாக கருதி நல்ல கலம்பகன் மாலைகள், நல்ல வாசனையான நல்ல வசத்தியான மாலை, பார்க்க பளிச்சுன்னு இருக்கும் கலம்பகன் மாலை தணிவித்து அலங்கரித்து மகிழ்ந்தவளை பார்த்து, ஆஹா நல்லா இருக்குடா கிருஷ்ணா நல்லா இருக்கு பாருங்க பகவான் உங்களுக்கு உத்தரவு தூக்கி சாப்பிட்றீங்க, இப்போ இந்த மாலை போட்டு என்ன அமக்கலமாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்குன்னு கொடுத்து அனுபவித்து மகிழ்ந்தானா மாலாக்காரன். பிரசாத பரமநாதவ் நமைகே முகபாகதவ் தன்யோக மர்ச்சிஷ்யாமி வித்யாகம் மால்யோபஜீவன என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் 6ஆம் சர்க்கத்தில் 19ஆவது வார்த்தை 21வது ஸ்லோகம். பரமேஸ்வரர்களான இவர்கள் ஏழியன் குடில் தேடி வருவதே, நான் என்ன புண்ணியம் செஞ்சுருக்கேன் வாழ்நாள் பரமேஸ்வர பரமாத்மா வெள்ளம், நான் என்ன பாக்கியசாலி, நான் அப்படி சொல்லிட்டு நன்றாக பூஜிக்கிறேன் என்று அந்த பூமாலை விற்று பிழைப்போம் சொன்னான். நல்ல மாலைகளை நேரே பார்த்தால் தான் அணிய வேண்டும் என்று தோன்றுமோ என பயந்து முகத்தை மாற வைத்து கொண்டு மாலை கட்டி விற்று பிழைப்பவன் திடீர்வர்களை கண்டு இவர்கள் அழகாலும் சீலத்தாலும் கவரப்பட்டு உயர்ந்த மனமுள்ள மாலைகளை இவருக்கு தன் பெயராக கொடுத்தான் என்று வியக்கின்றது நம்ம ஆசாரியர்கள். அதாவது மாலை கட்டுறவன் என்ன செய்யணுன்னாக்க, நல்ல மாலைகளை பார்த்துட்டான்னு பிழைப்போன்னு சொன்னால், நல்ல மாலைகளை நேராக பார்த்தாக்க நான் மணியணும்னு தோன்றுமோன்னு நம்ம அணிஞ்சு பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கேன், இந்த மாலை நமக்கு கிடைக்காது, இன்னும் தலை நம்புறது தான் அணிஞ்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு அணிய வேண்டும் என்று மனசில் தோன்றுமோ என்று பயந்து அந்த கான் கட்டி அழகான மாலைகளை அவன் பார்க்காமல் அவரை கண்டு இவர்களை பார்த்து முயற்சி மாற வைத்து கொண்டு, அதாவது பார்க்காத படிக்க மாலைகளை பார்க்காத படிக்கணும், நல்ல மாலை கண்ணில் படப்படாது வைத்து கொண்டு இவர்கள் வரையை கண்டு இவர்கள் அழகாலும் சீலத்தாலும் கவரப்பட்டு உயர்ந்த மனமுள்ள மாலைகளை இவர்களுக்கு தன் அன்பளிப்பாகவும் தன் பேராக கொடுத்தான் என்று வியக்கின்றனர் ஆசாரியர்கள். மிக்க சீர் தொண்டரிட்ட பூந்துளவம் என்று
திருமொழி 11ஆம் பத்து 1ஆம் பாசுரம் 9ஆவதுல 11ஆம் திருமொழி 11 வந்து 11ஆம் பத்து 1ஆம் திருமொழி 9ஆவது பாட்டில் வந்து மிக்கசே தொண்டரிட்ட பூந்துளவம் என்று அனன்ய பிரயோஜனரான ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் இத்திருத்துழாய் ஒத்தவை. இது திருத்துழாய் ஒத்தவை. அனன்ய பிரயோஜனம் என்ன செய்வார்? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனன்ய பிரயோஜனம் பேர். அவள்லாம் திருத்துழாய் விடுதல் பண்ணுவாள். திருத்துழாய் பெருமாளால் சேர்த்து விட்டுருவாய் வாழலாம். அதற்கு சமமாக இந்த மாலாக்காரன் கொடுத்த மாலையானது இருந்தது. அன்புடன் கொடுத்த மாலை அவர்களும் சொல்லி ஒத்தவை என்பவர்கள் ஆசாரியர்கள். புன பணம் யோபவ் மாலாக்காரக நரோத்தமவ் தத புஷ்பாணி சாருணி கந்தத்வந்திய மலானி. மனதில் உயர்ந்த இவ்விருவரையின் மாலாக்காரன் மீண்டும் மீண்டும் நமஸ்கரித்து அழகியவையும் நல்ல மனமுடையவையும் தூயமானவையும் புஷ்பங்களை இவர்கள் கொடுத்து பூசித்து மகிழ்ந்தான். பூசித்து கொடுக்க சந்தோஷமாக கொடுக்குறான். முக வளர்ச்சியோட அப்பா போட்டுக்க இது வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு அது வேணுமா இது வேணுமா இது நன்னா இருக்கா அது நன்னா இருக்கா உனக்கு என்னப்பா வேணும் நீ பார்த்துக்கணும் சந்தோஷம் பூரித்து அவன்கிட்ட கொடுக்குறானாம். கண்ணனும் அவனை பூர்ணமாக அனுகிரகித்து பல வரன்களை கொடுத்தான். சௌந்தரிய சௌசல்ய ஆவீர்ஷகனே அக்குர மாலாகாராதின் பரமபாகவான் கிருத்வா என்று கீதா பாஷ்ய பிரவேசம். இந்த எம்பெருமானார் உகந்து கொண்டாடும் விஷயமானது மாலாக்கார விஷயம்தான் நம்ம எம்பெருமான் கொண்டாடுறது. இப்படி தன்னலமற்ற அன்போடு கண்ணனை நான் பூவிட்டு பூசித்தேனோ என்று திருக்கோள பெரும்பிள்ளை கேட்கின்றார். இத்துடன் இன்று 41 44வது வார்த்தைகளை அனுபவித்தோம். நாளை மீண்டும் மீதமுள்ள பாசுரங்களை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஆசாரியர் திருவடிகளே சரணம். அடியேன் கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.